இங்க பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தமிழர்கள் தான். அவங்க வந்து ஒரு இண்டிவிஜுவல் ரேஸே கிடையாது, தமிழர்கள் தான். இங்க சாதிய தீண்டாமையில் ஒட்டுலோசுக்கெல்லாம் இருக்குது, இல்லையே நான் மறுக்கல. அதை தீர்க்க வேண்டிய வேலை வேற, அது வலியும் வேற. ஆனா இதை காரணம் காட்டி வெளியிலிருந்து வந்த ஒருத்தரையும் ஏத்துக்க மாட்டான், அவன் வெளியில இருந்தே வரலையாம். ஆனா இன்னைக்கு தலித் ஆக்டிவிஸ்ட் பல பேர் பேசுறது அம்பேத்கரோட கருத்தே கிடையாது. அம்பேத்கரோட கருத்தை பேசினாதான் டஸ்ட்பின்ல இருக்க குப்பத்தொட்டி எதுக்கு வந்து பேச முடியும்? இல்ல, அவங்களே எவால்வ் ஆகி ஒரு விஷயம் பேசுறாங்க. இப்போ இதுதான் வந்து அவங்க வந்து வெளியில இருந்து வந்த கூட்டம் பிரித்ததாகத்தானே சொல்றாங்க, இல்ல அதை மறுக்கிறாங்களா? இல்ல, அப்படிதான் பேசுறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, வெளியில இருந்து வந்த ஆரியர்கள் தானே பிரித்ததாக சொல்றாங்க, இல்ல அதை மறுக்கிறீங்களா? அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, வெளியில இருந்து யாருமே வரல அப்படிங்கிறது அவரோட கோட்பாடு. அதுதான். இன்ஃபேக்ட் இங்க இருக்கிறது எல்லாருமே ஆரியர்கள் தான் அவரோட பார்வையும். அப்ப இது என்ன பாயிண்ட் இதுல இருக்கு? எப்படி நீங்க இந்த பேசுறீங்க? அப்ப அவங்க நோக்கம் என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களுக்கும் இங்க அதை வந்து புத்த மதத்துக்கு அவங்களை கன்வெர்ட் பண்றதாக இருக்கட்டும், அது முழுக்க பிரிக்கக்கூடிய வேலையை தான் பண்றாங்க. புரியுதுங்களா? ஒரு எப்படி சொல்றது, ஒரு தேசிய இனத்தை இரண்டாக கூறு போடுற வேலையைத்தான் தலித்திய ஆக்டிவிஸ்ட் பண்றாங்க. மறுக்க முடியுமா? ஒட்டுமொத்த இனத்துடைய நம்பிக்கைகளுக்கு எதிராகவே அவங்கள கொம்பு சீவுவாங்க. ஆனா ரியாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். இப்ப பறையர்கள் வந்து மாட்டுக்கறி திம்பாங்கன்னு போர்ட்ரே பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா உண்மை என்ன? பறையர்கள் மாட்டுக்கறி திங்கவே மாட்டாங்க, வரலாறுல இல்ல. இடையில வெள்ளையர்களுடைய ஆட்சி காலகட்டத்துல ஒரு சிலர், இங்க சென்னை இந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க ஒரு சிலர், அந்த மீட்டோடைய பிரைசிங் கம்மியாக இருந்தனால, அது சுலபமா கிடைக்கக்கூடியதாக இருந்தனால, சிலர் மதம் மாறியதுனால பழக்கம் என்பது புகுத்தப்பட்டது. அது நேட்டிவான ட்ரெடிஷன் கிடையாது. இன்னைக்கும் வந்து மக்கள் அதிகமாக பறையர்கள் வாழக்கூடிய மற்ற விவசாய உழவு பகுதியில் இருக்கக்கூடிய பறையர்களுக்கு வந்து மாட்டுக்கறி வந்து உணவாக இல்லை. ஆனா இங்க தொடர்ச்சியாக தலித் ஆக்டிவிஸ்ட் பண்ற வேலை என்ன? ஏன்? சரி, நீங்க சொல்ற புத்த மதம் மாட்டுக்கறி சாப்பிட சொல்லுதா? சொல்லல, அதை பத்தி எல்லாம் பேசல புத்த மதம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? போர்ட்ரே பண்ணி கொண்டு வரீங்க. ஒரு அகிம்சை மதம் எப்பங்க உயிர் கொள்றது வந்து ஆதரிக்கலீங்க. பட் இவங்க வந்து என்ன பண்றாங்க? போர்ட்ரே பண்ணி அந்த மக்களை டிவைட் பண்றாங்க. சிம்பிள் டிவைட் அண்ட் ரூல். இந்த டிவைட் அண்ட் ரூல் அன்னைக்கு வெள்ளக்காரனுக்கு பயன்பட்டுச்சு, அதனால வெள்ளக்காரனுக்கு அன்னைக்கு அம்பேத்கர் பயன்பட்டார். ஏஜென்ட் சொல்ல, நீங்களா சொல்லாதீங்க. அவர் வந்து அவரை பயன்படுத்துகிறாரு, இவருக்கு அதிகாரம் வேணும்னு நினைக்கிறாரு. இப்படி பயன்படுத்திக்கிட்டா அவங்க ஏஜென்ட் இருந்தாங்க அப்படி நீங்க சொல்லுங்க, நான் சொல்லல. இல்ல, நான் பெரியார் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டும் நான் சொல்லல. அப்படி செயல்பட்டா ஏஜென்ட் நீங்க சொல்றீங்க, அப்படிதான் நான் எடுத்துக்க முடியும். இல்ல மக்கள் சொல்லட்டும். நான் கேக்குறேன், நீங்க தலித்திய மக்கள், பட்டியல் சமூக மக்கள், தலித்துங்கிற டேர்மை அதெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது, தப்பான டேர்ம் அது. தலித்துங்கிறது ஒரு ஒட்டுமொத்த இனம் அப்படிலாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. வெவ்வேறு தேசிய இனங்கள்ல வெவ்வேறு மக்கள் ஒடுக்கப்பட்டிருக்காங்க, வெவ்வேறு காரணங்கள் இருக்கு, வெவ்வேறு அரசியல் சூழல் இருக்கு, வெவ்வேறு வரலாற்று காரணங்கள் இருக்கு. ஆனா அவங்க எல்லாத்தையும் நான் ஒரே டெர்மினாலஜில கொண்டு வருவேன் அப்படிங்கிறது முட்டாள்தனம்.